ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாமில் அரியர் இல்லாமல் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தேவைப்படலாம். ஸோ அது போக ஆல்ரெடி அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் ஐடியாஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் ஒரு ரியல் ட்ராகனாகவே மாறலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் சொல்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து ரியல் ட்ராகனாக மாற முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸில் எப்படி வந்து பாஸ் ஆகிறது, அதோட அரியர்ஸ் இல்லாமல் எப்படி கிளியர் பண்ணுறது, ஆல்ரெடி அரியர் இருந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிற எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நீங்கள் அதை கேப்சர் பண்ணி அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஆல்ரெடி அரியர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இனிமேல் வந்து அரியர்ஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கு வீடியோ பார்க்கிங்க அப்படின்னாலும் சரி, எல்லாருக்குமே வந்து பொருந்தும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்டெப் வைஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு பிளான் இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு பிளான் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பிளான்னா ரொம்ப பிளானிங்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் எந்த அரியர் சப்ஜெக்ட்டோ இல்லை எந்த இது அரியர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிங்க அப்படின்னாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு ஷெடியூல் வந்து இருக்கணும். ஸோ அதாவது ஷெடியூல் அப்படிங்கிறது நீங்கள் பெரிய லெவலில் பிளான் போட்டும் படிக்கலாம். இல்லை என்னால் பிளான் போட்டுலாம் படிக்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக அந்த யூனிட்டில் இல்லை அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு கொஷினோ இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 நிமிட்ஸ்னாலும் கவர் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதாவது ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாலும் முடிஞ்சளவு அந்த டாபிக்ஸை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. டெய்லி ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கப்போ உங்களால் ஒரு 10 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செமஸ்டர் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் எவ்வளோ நாள் வந்து அதிகமாக லீவ் விட்டுருக்கோங்களோ அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு எதுக்கு வந்து கம்மியாக விட்டுருக்கோங்களோ அதை படிக்க பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் லீவ் அதிகமாக இருக்குது, பட் வந்து தியரட்டிக்கல் பேப்பரில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பருக்கு மட்டும் லீவ் அதிகமாக இருந்தாலும் இப்போவே இருந்து படிக்க பாருங்கள். ஏன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் எவ்வளோ பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லீவை கால்குலேட் பண்ணி படிக்க பாருங்கள். ஷெடியூல் ரொம்ப முக்கியம். லீவை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் ஃபோக்கஸாக படிக்க பாருங்கள். சும்மா ஏனோ தானே படிக்காதீங்க. அந்த ஒரு 10 நிமிஷம் படிக்கனாலும் அந்த 10 நிமிஷம் ஃபுல் ஃபோக்கஸாக படிக்க பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட மைண்ட் அதிலே கொண்டு போய் பார்க்கணும். பாதியில் இன்ஸ்டாகிராம்குள்ளேயோ ஃபேஸ்புக்லேயோ போயிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ ரீல்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்நேரம் அதை கண்டினியூ பண்ண பாருங்கள். இப்போ ப்ரீவியஸ் செமஸ்டரோட அந்த கொஷினை மெட்டீரியல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் செமஸ்டர் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் செமஸ்டரோட கொஸ்டின் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸுமே அதில் கவர் ஆயிரும். நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஸ்மார்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். எப்படி அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி படித்து உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஆனால் இது ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் ரெண்டுக்குமே கன்சிடர் பண்ணுறதுல இந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் கொஞ்சம் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வெயிட்டேஜ் பாருங்கள். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்கில் உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 13 மார்க் 15 மார்க் 2 மார்க் இருக்குது. இதில் 15 மார்க் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே 13 மார்க் அட்டன் பண்ணலாம். என்னோட சஜஷன் என்னென்னா நீங்கள் 13 மார்க் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் 13 மார்க் 15 மார்க்கில் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்கில் கேட்டிருந்தாலும் உங்களால் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுத முடியும். 13 மார்க்கில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண பாருங்கள். அந்த 13 மார்க்கை 2 மார்க்கில் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறது, 15 மார்க்கில் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணுறதுங்க மாதிரி பிரித்து வந்து படிக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க பாருங்கள். ஸ்மார்ட் ஒர்க்னா அப்படி தான். அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கிறத விட டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 1 ஹவர்னால் பெட்ரு. நீங்கள் டெய்லி ஒரு 5 நிமிஷத்தை விட டெய்லி ஒரு 1 ஹவர் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு உண்டியலை வந்து கையில் வச்சுட்டு காயின்ஸ் வந்து டெய்லி போட்டுகிட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உண்டியல் வந்து ஃபுல்லாக நிரம்பிடும். ஸோ அதே மாதிரி உங்களோட அறிவும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து கண்டிப்பாக டெவலப் ஆயிரும். ஸோ அதனால் சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். சிறுதுளி பெருவெல்லம். ஸோ அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஈஸியான கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்னுமே மார்க் எடுக்கலாம். நான் சொல்கிறேன் வந்து வந்து ஸ்மார்ட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் வந்து அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்காக மாறிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து உங்கள்கிட்டே ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி இல்லை ஏஐ இந்த மாதிரி இருக்கும். இதுலேயுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நிறைய தெரிஞ்சிக்க முடியும். யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கணும். அது முக்கியம். நம்ம பாஸ் ஆகணும், இத்தனை சப்ஜெக்ட்டில் அரியர் இருக்குது, ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு வந்து வராது. ஏன்னா அது பேசிக்காக ஒரு சிலருக்கு சப்ஜெக்டை பார்த்தாலே கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் சாங்ஸாக ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோட்டிவேஷன் சாங் கேட்டாலே நம்மளால் முடிஞ்சளவு பார்த்திங்க அப்படின்னா மைண்டு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு டாப்பிக்கை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு உங்களால் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ அப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கெத்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ உங்ககிட்ட ஒரு கெத்து இருக்கும். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும் அப்படின்னா ஒரு நாள் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து அந்த மாதிரி இது பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து வந்து கொஞ்சம் படிக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி பிரித்து படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எழுதி பார்த்து படிக்க பாருங்கள். ஒரு கொஷினை அப்படியே டேரெக்டாக பார்க்குறீங்க யூடியூப்லேயோ இல்லை வந்து க்ரோம்லேயோ இல்லாட்டி வந்து எதுலையோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களால் வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்சளவு எழுதி பார்த்துட்டே இருங்க. ஸோ லைட்டாக எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் எப்போயோ யோசிச்சு பார்த்தா கூட அதை ஞாபகம் வர வைக்க முடியும். மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்க பாருங்கள். அதாவது மெட்டீரியல்ஸ்னால் உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு படிக்க பாருங்கள். சும்மா எல்லாத்தையும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எழுதி வச்சு படிக்க பாருங்கள். ஸோ நீங்களாக ஓனாக நோட்ஸ் எடுக்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஹெல்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதெல்லாம் கிளிக் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி ChatGPT இந்த மாதிரி இருக்கிற ஏஐலாம் இப்போ உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ மோட்டிவேஷன், இப்போ ரீசெண்டாக நடந்த IPL மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூர்யா, ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸில் பிறந்து கட்டியிருப்பார். 14 வயசு பையன் தான். அந்த ஒரு பையனாலே அவ்வளோ முடியுதுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ அவர் எப்படி வந்து 6 அடித்து கிரிக்கெட்டில் வந்து சாதனை படைச்சாரோ அதே மாதிரி உங்களோட இன்ஜினியரிங்கில் ஒரு ட்ராகனாக மாறணும் அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வந்து உங்களுக்குன்னு ஒரு நாள் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி ரியல் ட்ராகனாக உங்களால் மாற முடியும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 10 அரியர் இருக்குது, 20 அரியர் இருக்குது, 5 அரியர் இருக்குலாம் நினைக்காதீங்க. அரியர்ஸ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான். அதை நம்ம கிளியர் பண்ணி சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபோக்கஸாக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் நிறைய பேர் கேட்குற வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறையா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் கொடுத்துருக்க எல்லாமே ப்ரீவியஸ் செமஸ்டரில் நிறைய டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினை எடுத்து பார்த்தீங்கனாலே அந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம்னாலும் அதை கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறையா படிக்க பாருங்கள். கம்மியாக படிச்சிடலாம். ஸோ நம்ம கம்மியாக படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா அதெல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினால் நான் ஒரு 19 பேப்பரில் 15 பேப்பர் கிளியர் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 4 பேப்பரை அடுத்த செமஸ்டரில் அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் நம்ம கொஸ்டினை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா தெளிவாக வந்து படிக்க பாருங்கள். ஜஸ்ட் 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் மட்டும் படிக்கணும்னு நினைக்காங்க. நான் முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு கொடுக்குற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு லார்ஜ் ப்ராசஸ். உங்களோட ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குட்டி குட்டியாக வேலையை பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோ கூட கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். இருந்தாலும் ப்ராசஸை வந்து நீங்கள் பெருசாக வந்து பண்ணுற அளவுக்கு உங்களோட கெப்பாசிட்டி இருக்கணும். சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் எதுவும் தானே படிக்கிறீங்க அப்படின்னா எதுலேருந்து எது வரும்னே தெரியாது. சப்போஸ் சிலபஸில் இல்லாததுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். நிறையா படிக்கணும். ஆக்சுவலாக நிறையா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே நிறையா கேட்டிருப்பாங்க, அதை படிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்குன்னே அந்த கொஸ்டின் வரும்னு தோணும், அதை கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிக்கிங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தை டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே படிக்கிறப்போ உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு 6 நாள் படிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 1 ஹவர் படித்த மாதிரி ஆயிரும். அதை மட்டும் விட்டுறாமல் படிச்சுட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு மந்த் நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் உங்களுக்கு சக்ஸஸ் தேடி கிடைக்கும். அந்த ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டைமில் நீங்கள் கெத்தாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் எப்படி படிக்க எனக்கு வந்து ஒரு டைமிங் வந்து தெரியல அப்படின்னா உங்களால் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்க முடியுமோ அந்த டைமில் படிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஐஸ் கட்டியை வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் சூடத்தை பொறுத்தி வச்சுட்டு இது பண்ணலாம். இல்லைனா ஏதாச்சும் பத்தியை பொறுத்தி வச்சுட்டு இல்லைனா வந்து அலாரம் உங்கள் ஃபோனில் செட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் சின்ன ஒரு விஷயந்தான். அரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆக்சுவலாக எந்த பேப்பராக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான பேப்பராக இருந்தாலும் அவங்க கேட்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் ஒரு யூனிட்லேருந்து 2 தான் கேட்க போகிறாங்க. 13 மார்க்கும் 2 தான் கேட்க போகிறாங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஒரு 15 மார்க் அந்த யூனிட்லேருந்து வந்தால் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இந்த ஒரு 5-6 கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணாலே போதும். அந்த 5-6 கொஸ்டின் தான் நீங்கள் தெளிவாக படிக்கணும். சப்போஸ் ஒரு கொஸ்டின்லாம் கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதில் விட்டுறாமல் படிச்சுட்டே இருங்க. நம்ம டெய்லி பண்ணுற ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் தேடி வரும். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அரியர்ஸ் எல்லோரும் கிளியர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டைம் நீங்களும் ஒரு ரியல் ட்ராகனாக மாறுவீங்க.
ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே நல்ல மோட்டிவேஷனில் இருப்பீங்க. இதே கான்சன்ட்ரேஷனோட போய் வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஒரு சில பேருக்கு மோட்டிவேஷனோட டிமோட்டிவேட் பண்ணால் இன்னும் வந்து நிறைய மோட்டிவேஷன் ஆகுங்க. ஸோ இப்போ நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், இனிமேல் வரப்போகிற செமஸ்டரோ இல்லை இப்போ வரப்போகிற செமஸ்டரோ உங்களால் கிளியர் பண்ண முடியாது. உங்கள் அரியர் பேப்பரை இந்த டைம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடியாது நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன், கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் கிளியர் பண்ணி காட்டுங்க. ஸோ உங்களால் முடியும்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு வந்து பேச பாருங்கள்.